பாரத் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வழங்குற ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஃபார் பேட்டர்ன் மேக்கிங்கான டிவிடி பார்த்துட்ருக்கீங்க. இதில் சில்ட்ரன்ஸ் பைஜாமா எப்படி ஃபேப்ரிக்கில் வெட்டுறது அதுக்கான தேவையான அளவுகள்லாம் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அளவுகள் இருக்குது. ரைட் சைடில் ஒயிட் லெட்டரில் வர்றது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கு ஷீட் டிவைடட் பை 3+1 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லென்த்து ப்ளஸ் 4 inches வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் ஆப்போசிட் சைட்லையும் லென்த்து ப்ளஸ் 4 inches வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிடலாம். நம்ம நாடா மடிப்புக்காக ஒரு 2 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது பாட்டம் மடிப்புக்கான ஃபோல்டு வந்து 2 inches. ஒரு நேர் கோடு போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க உயரம் +4 இருக்கா அப்படின்ட்டு. A20 + 4 24 இருக்குது. ஸோ இப்போ B எடுத்து நான் கால்குலேட் பண்ண போகிறேன். வெயிஸ்ட் டிவைடட் பை 4 இடுப்பளவில் 1/4 பாகம் ப்ளஸ் 2 அங்குலம். இது கிராச்சோட லென்த்துங்க. இது 7 inch வருது. ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். இந்த வெயிஸ்டுடைய வித்து இடுப்பளவில் 4 பாகம் ப்ளஸ் 2 அங்குலம். எல்லா கோட்லேயுமே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வெயிஸ்ட் டிவைடட் பை 4 + 2 தான். ஒரு ஸ்ட்ரைட் லைன் அடிச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு இடுப்பளவில் 4 பாகம் ப்ளஸ் 2 வச்சதுக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கிறோம். இப்போ கிராச்சோட வித் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீட் டிவைடட் பை 3. ஷீட் எடுத்துருக்கிறது 24 எடுத்திருக்கோம். 3 பிரிச்சுன்னா 8 + 1 9 கிடைக்குது. ஒரு 2.5 inch ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணுறதுக்கான இடம் அது 2.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. இது காமனான விஷயம். கிராச் ஷேப் வரைஞ்சிக்கலாம். நம்ம பாட்டத்தோட அளவு அதில் பாதி ப்ளஸ் 1/2 அங்குலம். பாட்டம் எடுத்துருக்க அளவில் பாதியோட 1/2 அங்குலம் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கோங்க. கிராச்சிலேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு ஷேப்பு நான் படத்தில் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா வர மாதிரி. கட் பாட்டம் லைன். பாட்டத்தோட லைனை ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கோங்க. பேப்பரில் வெட்டுற மாதிரி எக்ஸ்ட்ராலாம் விட்டு வெட்டக்கூடாது. இதுக்கு துணியில் வெட்டும்போது சரியான அளவுக்கே வெட்டணும். இது வந்து இன்சைட் லெக் லென்த்தை வெட்டிகிட்ருக்கோம். வெயிஸ்டில் நாடா ஃபோல்டுக்கு வர மேல் லைனை வெட்டுறோம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிராச் லைனை கட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பைஜாமா எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்கான முறை. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 லேயர் இருக்குது. 2 ஃபோல்டு லேயர் இதில் இருக்குது. விரித்து பார்த்திங்கன்னா 2 லேயர் காட்டியிருக்கு பாருங்கள். இந்த நாடா எவ்வளோ தூரத்தை மடிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு வி ஷேப்பில் ஒரு மார்க்கு, அதை தான் நாட்ச் அப்படின்றோம். அதே மாதிரி பாட்டம் மடிக்கிறதுக்கு ஒரு நாட்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபேப்ரிக்கில் எப்படி வெட்டுறதுன்றதை பார்த்து முடிச்சிருக்கீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸு அந்த நோட் புக்கில் வரைஞ்சி காட்டியிருக்கேன். இந்த பேசிக்காக இந்த பைஜாமா வரைய தெரிகிற பட்சத்தில் படத்தில் காட்டியிருக்கக்கூடிய டிசைன்ஸுங்களும் அல்லது அதுக்கு மேலே உள்ள இன்னும் க்ரியேட்டிவாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இதுக்கடுத்து வரக்கூடிய பாடத்தில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அழகாக பார்த்து செய்யுங்க. வாழ்க வளமுடன்.